ஒரு ½ அன் ஹவர் நடந்துட்டு இருந்தோம் காய்ஸ். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் பிரேக் விட்டாங்க. சும்மா வந்த நாங்கள்லாம் புயல் வேகத்தில் வந்து உட்காந்துட்டோம் காய்ஸ். பின்னாடி அழகு குத்துனவங்களும் ஸ்லோவாக வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு மறுபடியும் ½ அன் ஹவர் தான் உட்காந்துட்டு இருந்தோம் பிரேக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மறுபடியும் எங்க போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க உட்காந்துட்டோம். சொல்லப்பெல்லாம் தெரியல. மெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா கூடின்னு இருக்காதான் மறுபடியுமா? சரிங்க. இதான் நாங்கள் போயின்னு இருக்கோம். ஹேண்ட் பேக்கை பேக் மாதிரி யூஸ் பண்ணுறது எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. அப்போ இப்படி சைடில் இருந்து பேக்கே கொண்டு காய்ஸ், எங்கே இருக்கோன்னே தெரியல. ஆனால் போயினே இருக்கோம். பார்த்தீங்களா? ரூபாவுக்கு பேட்டரி லோ. இங்கே பாருங்க, கீழே இருந்து தூக்க சொல்லுங்க. போயிடுச்சு அதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நாங்கள் இப்படி ஆயிட்டோம். எப்படி இந்த ரூபா இப்படி ஆயிட்டோம். ரோட்டில் உட்காந்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ரோட்டில் ஸ்லோவா வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வியூஸை பாருங்க, சூப்பராக இருக்கு. சன்செட் ஆகுது. ஓகே காய்ஸ், மணி 7 போகுது. நாங்கள் இன்னும் கோயிலுக்கு போன பாடு கிடையாது. இப்போதான் என்ன இடத்துக்கு வந்திருக்கோன்னே தெரியல. பாருங்க, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கே தெரியல. காய்ஸ், இந்த ரோடே ஒரு மாதிரி மலை பிரதேசம் மாதிரி இருக்கு. இதை ஏறத்துக்குள்ள காலுக்கெல்லாம் வலிக்குது. இப்போ ரோடு சிக்கன் 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 ரைஸ் ஒரு லைட்டு உள்ள. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒன்றுமே நடக்கலை. நாங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கடப்பள்ளி கோயில், அது மட்டும் தான் தெரியும். இப்போ எங்கே நந்துன்னு இருக்கோன்னா, ரோட்டில் நந்துன்னு இருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் தெரியல.
கம்முனு கடை முடியாமல் மறுபடியும் ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே முடியல, எல்லாம் உட்காந்தாச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மழை பெய்கிற மாதிரி கொஞ்சம் சிம்டம்ஸ்லாம் வச்சு அப்போ பார்த்தா மழையே பெய்யல, 2 தூரல் மட்டும் விட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் தான் கோயிலுக்கு ஒரு 2 சந்தை அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் அப்படியே நின்றுட்டே இருந்தோம், காரில் நின்றுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக கோயிலோட கோபுரத்தை பார்த்துட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் உள்ளே நடந்து அப்படி போகணுமா, நாங்கள் நடந்து எல்லோரும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம். உள்ளே போக போக சரியான கால் வலி, எங்களால் நிற்க கூட முடியல. எங்கள் அக்கா, எங்கள் அப்பா, நான் எல்லாம் போய் உட்காந்துட்டோம் சாமியை பார்த்துட்டோன்னா. அப்புறம் எல்லோரும் மறுபடியும் போய் சாமியை பார்த்துட்டு தான் வந்தோம். சாமியை வீடியோலாம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் அங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லாம் கோயம்பேடு ஆட்டோவில் கிளம்பிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடபழனி ட்ரிப் எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.